40 நாட்கள் வேதாகம ஆச்சரியங்கள். ஒவ்வொரு நாளின் நிகழ்ச்சியின் நிறைவில் 5 கேள்விகள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கேட்கப்படும். நீங்க சரியான பதிலை கண்டுபிடித்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இந்த 40 நாளும் 40 எபிசோடையும் பார்த்து சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபருக்கு சிறந்த பரிசை உங்களுக்கு அனுப்பி வைக்க குழுவாக திட்டமிட்டு இருக்கிறோம். ஆமேன். நாற்பது நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் இன்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருக்கும் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வேதாகமத்துல இருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போறோம். நம்மோட இணைந்திருக்கிறாங்க பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போவோம். மாதவன், இந்த நாள்ல நம்ம வேதாகமத்துல இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போறோம்? இன்றைக்கு 40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள்ல சிலுவைநாதரின் வார்த்தையில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். சரி, இன்றைக்கு விசேஷமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து பேசின வார்த்தைகளில் 6ஆம் வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். நல்ல ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. இப்பொழுது அந்த 6வது வார்த்தை என்ன? இந்த 6வது வார்த்தை என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு யோவான் சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வாக்கியம் வாசிக்கணும். வாசிக்கிறீங்களா? கண்டிப்பா. யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வாக்கியம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்ந்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வாக்கியத்துல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிந்தது, ஆங்கிலத்துல இட் இஸ் finished, இந்த வார்த்தையை தான் 6ஆம் வார்த்தையாக பேசியிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி, முடிந்தது, இட் இஸ் finished 6வது வார்த்தையா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்போ நமக்கு இதுல இருந்து என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்குது? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க. 3 முக்கியமான ஆவிக்குரிய பாடங்கள் இருக்கிறது. முதலாவது, ஆலய சடங்குகள், மிருக வழிமுறைகள் முடிந்தது என்று நாம பார்க்கலாம். இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு ஒரு காரியத்தை நான் சொல்லணும் ஆசைப்படுறேன். பரலோகத்தின் தேவன் மோசேக்கு தான் தங்கும்படியாக ஆசரிப்பு கூடாரத்தை, ஒரு ஆலயத்தை கட்ட சொல்றத பார்க்க முடியுது. அதற்கான அளவுகோல், அதற்கான பனிமுட்டுகளை எப்படி செய்யணும், அதனுடைய மரங்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்றெல்லாம் கணக்கு கொடுப்பதை, ஒரு தகவல் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த ஆசரிப்பு கூடாரத்துல என்ட்ரன்ஸ்ல என்ன இருக்கும்னா பலிபீடம் இருக்கும். இந்த பலிபீடத்துலதான் ஆட்டுக்குட்டி பலியிடப்படும், காளைகள் பலியிடப்படும், புறா குஞ்சுகள் பலியிடப்படும் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. இப்படி உயிரினங்கள் எல்லாமே ரத்தம் சிந்தப்பட்டு பலியிடப்படுவதை பார்க்க முடியுது. இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, ஆட்டுக்குட்டியோ மற்ற மிருகங்களோ பலியிடப்படுவது எதை குறிக்குதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் செய்த பாவத்திற்காக அவர் பலியாவார் என்ற அடையாளத்திற்கு பலியிடப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆட்டுக்குட்டி ஆசரிப்பு கூடாரத்தை பலியிட்டதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. அது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தி என்னவாயிட்டாரு? பலியாயிட்டாரு. அதனால இனி எந்த ஆலயத்திலும் ஆட்டுக்குட்டி என்ன பண்ண தேவையில்ல? பலியிட தேவையில்ல. எந்த ஆலய சடங்குகளையும் அடையாளமாக என்ன பண்ண தேவையில்ல, செய்ய வேண்டியது இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஆண்டவர் விசேஷமாக ஆசரிப்பு கூடாரத்தின் அநேக அடையாள சடங்குகளையும் வழிமுறைகளையும் சிலுவையில் முடிய பண்ணினார். அதனாலதான் அவர் சொன்னாரு முடிந்தது, இட் இஸ் finished சொல்வதை பார்க்க முடிகிறது. நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க சகோதரரே. 3 ஆவிக்குரிய பாடம் இருக்குன்னு சொன்னீங்க. முதலாவது ஒரு ஆவிக்குரிய பாடத்தை எடுத்து தெளிவாக சொன்னீங்க. இரண்டாம் நம்ம என்ன ஒரு ஆவிக்குரிய பாடத்தை படிக்க போறோம்? இரண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவிக்குரிய பாடத்தை படிக்க போறோம். பிதாவின் சித்தம் செய்து முடிந்தது என்று நாம் பார்க்க போறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்து முடிப்பதே அவர் வாழ்க்கையின் லட்சியமாக கூட வைத்திருந்தார். அதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு வசனம் வாசிக்க போறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வாக்கியத்தை வாசிக்க வேண்டுகிறேன். கண்டிப்பா. யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வாக்கியம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இந்த வசனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னா, பிதாவின் சித்தம் செய்து முடிப்பதே என்னுடைய லட்சியம்னு சொல்றாங்க. இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இருந்தாங்க. 33 வருஷமும் பிதாவின் சித்தத்தை மட்டுமே செய்து கொண்டிருந்தாங்க. இப்போ
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்வதை பார்க்க முடியுது. அதனாலதான் சிலுவையில முடிந்தது, பிதா எனக்கு கொடுத்த எல்லா கடமைகளும் முடிந்தது, நிறைவேறப்பட்டது அப்படின்னு சொல்வதை பார்க்க முடிகிறது. அருமை சகோதரரே, கடைசியான ஆவிக்குரிய பாடத்திற்குள்ள செல்வோம். அது என்ன? மூன்றாவது, வாழ்க்கையின் நோக்கம் முடிந்தது, இல்ல பாவத்தின் மீட்பு பணி முடிந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு டைட்டில் எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நான் ஏன் பிறந்தேன்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட சாட்சி கொடுக்கிறாரு. அந்த வசனத்தை முதல்ல நான் வாசிக்கிறேன். பிற்பாடு அதை என்ன பண்ணலாம், தியானிக்கலாம். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. யோவான் 18:37 அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் நோக்கம் என்னங்கறத தெரிஞ்சுக்க முடியுது. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன்னு அவருடைய லைஃப் கோல், வாழ்க்கையின் நோக்கம் என்னங்கறத கிளியரா சொல்றத பார்க்க முடியுது. இந்த வாழ்க்கையின் நோக்கத்திற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தேன், அதுக்காக தான் பிறந்தேன், அந்த நோக்கம் சிலுவையில் முடிந்தது அப்படின்னு சொல்வதா பார்க்க முடியுது. இந்த நோக்கத்தை இன்னொரு வார்த்தைகள்ல மத்தேயு 1:21 வாசிக்க முடியும். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கதா பார்க்க முடியுது. ஒரு குழந்தை பிறக்க போது, அந்த குழந்தை ஏன் பிறக்க போகுதுன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. பாவத்துல இருந்து அந்த குழந்தை மீட்கும், ரட்சிக்கும் என்று சொல்வதை பார்க்க முடியுது. இயேசு எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தாரோ அந்த நோக்கமான பாவத்தின் மீட்பு பணி சிலுவையில் முடிந்தது, நிறைவேறியது என்று நாம பார்க்கிறோம். இதுதான் நாம் கற்றுக்கொண்ட 3 முக்கியமான பாடமா இருக்கு. நீங்க அந்த 3 பாடத்தை சொல்றீங்களா? கண்டிப்பா. முதலாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆலயத்தின் வழிமுறைகள் முடிந்தது. சூப்பரா சொன்னீங்க. இரண்டாவது, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். மூன்றாவது, பாவத்தை மீட்கும் பணி முடிந்தது. சூப்பரா சொன்னீங்க. ஒரு போனஸ் டிப் மட்டும் நான் சொல்லிடுறேன். 4வது வச்சுக்கலாம். பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் பிறப்பிலிருந்து, இயேசுவின் மரணத்திலிருந்து, இயேசுவின் உயிர்த்தெழுதல் வரைக்கும் அநேக தீர்க்க தரிசனங்கள் என்ன பண்ணப்பட்டிருச்சு, எழுதப்பட்டிருந்தது, சொல்லப்பட்டிருந்தது. அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சிலுவையில் நிறைவேறி முடிந்தது அப்படிங்கறதே நாம என்ன பண்ணலாம், வைத்து கொள்ளலாம். அதனால ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறியது என்று பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 33 வருஷம் தான் வாழ்ந்து இறந்தாங்க. ரொம்ப யங் ஏஜ்ல, இளம் பருவத்திலே அவங்க இறந்தாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, 33 வருஷத்துல 30 வருஷம் குடும்பத்தில் அம்மா அப்பாக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு குறுகிய வட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தாரு. ஒரு சின்ன வட்டத்துலதான் வாழ்ந்தாரு. 3 வருஷம் தான் பொது வாழ்க்கை இல்ல ஊழிய வாழ்க்கைக்கு என்ன பண்ணாங்க, வந்தாங்க. ஆனா இந்த டெடிகேட்டட் 33 வருஷம், அர்ப்பணிக்கப்பட்ட 33 வருஷம் பிதாவுக்காக, பிதாவின் சித்தத்திற்காக வாழ்ந்தாரு. அந்த 33 வருஷம் வாழ்ந்ததனுடைய தாக்கம் 2000 வருஷம் கழிச்சும் இயேசுவை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா அந்த பிதாவின் சித்தப்படி அவர் வாழ்ந்த ஒரு உத்தம வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையின் கதிர்வீச்சு 2000 வருஷம் கழிச்சு ஒலிக்கிறது. இன்னும் எத்தனை ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் கடந்தாலும் அவருடைய வாழ்க்கையின் அந்த கதிர்வீச்சு ஒலித்து கொண்டுதான் இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால நாம 90 வயசு 100 வயசு வாழ்றோமாங்கிறது கூட முக்கியம் இல்ல. கடவுள் கொடுத்த வாழ்க்கையில நாம எப்படி உத்தமமா வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போறோங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்ம 30 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, இல்ல 40 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, இல்ல 80 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, இந்த இம்பாக்ட் என்னன்னா ஆண்டவர் கொடுத்த வருடங்களில் உத்தமமாய் வாழ வேண்டும். அதுதான் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த சமுதாயத்துல என்ன பண்ணும், ஏற்படுத்துங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாய் இருக்கிறது. அருமை சகோதரரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின 6ஆம் வார்த்தை முடிந்தது அப்படின்றதை குறித்து ஒரு ஆழமான சத்தியத்தை நம்ம படித்தோம். இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு இது ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. இன்னொரு நிகழ்ச்சியில நாங்கள் அவங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென் நண்பரே. பிரியமான நேயர்களே, இந்த எபிசோட் முழுமையாக பார்த்து உங்களுக்கு இது ரொம்பவே பிரயோஜனமாக இருந்திருக்குன்ட்டு நான் கற்றுக்கொள் நம்புகிறேன். எங்களோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.